கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தை ஆபக்குக் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் விளங்கும். பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். ஆமாங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று ஒரு குறித்த காலம் தேவன் வைத்திருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நம்ம சொல்லிக்கிறோம், எப்பொழுது என்னுடைய காரியங்கள் நடக்கும், எப்பொழுது என் குடும்பங்கள் கட்டப்படும், எப்பொழுது என் வியாபாரம் மாறும், எப்பொழுது என் பிரச்சனைக்கு எப்பொழுது முடிவு உண்டு, எப்பொழுது என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு காத்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரிகளே, இந்த வார்த்தையை கொடுக்கிறவன் தேவன். இது மனிதன் அல்ல. மனிதன் கொடுப்பேமே, ஆனால் அது மனிதன் அவன் ஒருவேளை மாறலாம். ஆனால் தேவன் இந்த காலை வேளையில் அவர் சொல்லுதார், குறித்த காலம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அது தாமதங்கள் ஏற்படலாம், நேரங்கள் எடுக்கலாம், ஆனால் நிச்சயமாய் வரும். தேவனே அந்த காரியத்தை வாய்க்க பண்ண அவர் போதுமானவர் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.